ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி இல்ல திருமண விழா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது. வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நம்முடைய பழனியாண்டி அவர்கள் நன்றி உரையாற்றி அதற்கு பின்னால் பேசுவதற்கு முன்னாலே இங்கே தேர்தல் நிதியாக 50 லட்சம் ரூபாய் நிதியாக இங்கே தந்திருக்கிறார். உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது தேர்தல் நிதியாக முதல் அறிவிப்பாக இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து நம்முடைய பழனியாண்டி தந்திருக்கிறார். நிச்சயமாக உறுதியாக இது ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கு அறிகுறியாக இது அமைந்திருக்கிறது. 51 கோடி வரை நிச்சயம் நிற்க மாட்டார். தொடர்ந்து இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிதியை அதிகமாக பெறுவார் நம்பிக்கை நிலைமை உண்டு. அதே நேரத்தில் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார். கடைகன் பார்வையில் எல்லா பார்வையும் எங்கள் பக்கம் திரும்பும், அதில் எந்த சந்தேகப்பட அவசியம் இல்லை. இந்த திராவிட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்கிற தளத்தில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தவிர யாரையும் விட்டுவிட மாட்டோம். திராவிட நல ஆட்சி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழி நின்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே மகிழ்ச்சி கடவுள மனவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற கோரிக்கையை உரிமையோடு எடுத்து வைத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.